வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி வித்யாஸ் குக்கிங் ரெசிபியில் உங்களுக்கு நான் சைனீஸ் சாப்ஸுய் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சைனீஸ் சாப்ஸுய் இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு கிறிஸ்பி நூடுல்ஸுங்க. கிறிஸ்பி நூடுல்ஸ் மேலே ஒரு நல்ல ஸ்பைசி சாஸு. இது 100% வீகன் ரெசிபி நான் தயார் பண்ணியிருக்கிறது. ஸோ நான் இது ஹோல் வீட் நூடுல்ஸ், வெஜிடேரியன் நூடுல்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணது மேலே அந்த சாஸை ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா இந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நூடுல்ஸை வேக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இந்த நூடுல்ஸில் சுத்தமாகவே தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வேக வச்சு தண்ணி சுத்தமாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. காய்கறியெல்லாம் ஒரே லெங்த்தில் வெட்டி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேப்சிகம், கேபேஜ், கேரட், வெங்காயம், பொடியை நறுக்கின பச்சை மிளகா, பொடியை நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக பட்டாணி கூட யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு சோயா சாஸ் அண்ட் ஸ்பைசி க்ரீன் சில்லி சாஸ் தேவைப்படும். நான் ஸ்வீட் சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ண போகிறேன். ஷெஸ்வான் மசாலா பவுடர், மைதா மாவு, சோள மாவு, நான் டொமேட்டோ கெச்சப்போட ஸ்வீட் சில்லி சாஸ் கூட நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 நல்லா வேக வச்சு அடித்து வச்சுருக்கேன், பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, சைனீஸ் டேஸ்டிங் சால்ட். ஸோ இந்த ரெசிப்பியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாகில் இருக்கும். ப்ளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ இந்த நூடுல்ஸ் நான் வறுக்க போகிறேங்க. ஒரு பிளேட்டில் அந்த நூடுல்ஸை பரவலாக வச்சு அது மேலே கொஞ்சமாக சோள மாவு, கொஞ்சமாக மைதா மாவு தூவி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மைதா மாவும் சோள மாவும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் அந்த நூடுல்ஸில். ரொம்ப பஜ்ஜி மாவு மாதிரி நீங்கள் பிசையறதுக்கு போகாதீங்க. இது லைட்டாக அந்த நூடுல்ஸ் மேலே பிடிப்பட்டால் போதும், இந்த மாவும் அந்த உப்பு எல்லாமே. ஏன்னாக்கா அந்த நூடுல்ஸ் நம்ம வறுக்கிறப்போ மொறுமொறுன்னு இருக்கணும். இது நீங்கள் பஜ்ஜி மாவு மாதிரி தயார் பண்ணிங்கன்னா உள்ளே நூடுல்ஸ் வேகாது, கிறிஸ்பியாக ஆகாது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நூடுல்ஸ் மேலே ஒட்டுற மாதிரி அந்த மாவு நான் பண்ணியிருக்கேன். நான் எண்ணெய் ஒரு பேனில் காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பரவலாக அந்த நூடுல்ஸை சேர்த்துக்க போகிறேன். இந்த நூடுல்ஸை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். 2 பக்கமும் இந்த நூடுல்ஸை திருப்பி நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன், ப்ரௌன் கலர் வர வரைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஈச் சைடு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ப்ரௌன் கலர் வந்துடுவாங்க அந்த நூடுல்ஸு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த நூடுல்ஸ் வறுத்து எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச் நூடுல்ஸ் வறுத்துட்டேன். இப்போ 2வது பேட்ச் நூடுல்ஸ் கூட அதே மாதிரி தான் நான் வறுக்க போகிறேன். என்னை ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். All my social media handle links will also be in the description box below this video. The same recipe is also posted in YouTube English. YouTube English link கூட in the description box below this video post பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னென்ன பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த நூடுல்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள். முன்கூட்டியே இந்த நூடுல்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் சாஸ் தயார் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ் வரைக்கும் இந்த நூடுல்ஸ் அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது, நம்பு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றாமே ஆகாது. 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே மொறுமொறுன்னு. இப்போ இந்த கனமான ப்ரெஷர் பேனை ஹீட் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த சாஸ் தயார் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காய வச்சுட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் பச்சை வாடை போகிற வரைக்கும். இதில் வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கிறது சேர்க்க போகிறேன்.
வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா காரம் அவங்களுக்கு ஒத்து வராது. எங்கள் வீட்டில் வந்து 3 பேருமே நாங்கள் அடல்ட்ஸு. ஸோ வந்து அந்த காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அது நான் தகுந்த மாதிரி சேர்ப்பேன், கொஞ்சம் எடுப்பாகவே சேர்ப்பேன், ஏன்னா அது வந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வறுப்பட்டதும் அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறேன். எல்லா காய்கறியும் ஒரே மாதிரி ஷேப்பில் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீன்ஸ் அண்ட் கேரட்டை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா அந்த பீன்ஸ் அண்ட் கேரட் வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கி நல்லா குக் பண்ண போகிறேன். நம்ம வந்து கோஸ் அண்ட் கேப்சிகம் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீன்ஸும் கேரட்டும் வேக வைக்கணும். நல்லா வதக்குறேங்க இந்த 2 காய்கறியும். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்க்க போகிறேன், அந்த காய்கறியில் ஏறணுன்றதுக்காக. உப்பு நம்ம சேர்த்தே ஆகணுன்றதுக்காக கொஞ்சமான உப்பு சேர்க்க போகிறேன். சாஸில் நிறைய உப்பு இருக்குது. இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்க்க போகிறேன். இந்த காய்கறியை நல்லா வேக வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பீன்ஸும் கேரட்டும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதில் வந்து அந்த மீதி இருக்க அந்த கோஸு குடமிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது வேக வச்சுக்க போகிறேன். இது 100% வீகன் ரெசிபின்னு சொல்லலாம். இந்த சாப்ஸுய் வந்து நீங்கள் நிறைய வெரைட்டிஸில் இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் பார்க்கலாம். ப்ரான் சாப்ஸுய் இருக்குது, சிக்கன் சாப்ஸுய் இருக்குது, மிக்ஸ்டு சீ ஃபுட் சாப்ஸுய் இருக்குது. ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இந்த ரெசிபியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குடமிளகா கேப்சிகம் நல்லா வெந்ததும் அதில் வந்து ஸ்வீட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், நான் ஏற்கனவே வேக வச்சு அரைச்ச தக்காளி விழுது, அதாவது டொமேட்டோ பியூரி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த டொமேட்டோ கெச்சப்லேருந்து இந்த ஸ்வீட்டெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இப்போ எனக்கு இந்த பாத்திரம் பத்தலை, ஸோ அதனால் வந்து நான் ஒரு பெரிய பேனுக்கு மாற்றிட்டேன். பெரிய பேனுக்கு மாற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து அடங்கியிருக்கு பாருங்கள். இதில் வந்து நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதே டைமில் காரமான அந்த க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். இதில் வந்து அந்த ஷெஸ்வான் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஷெஸ்வான் மசாலா பவுடர் உங்களுக்கு ஈஸியாக கடையில் கிடைக்கிறது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், எல்லாம் விட்டுடலாம், இட்ஸ் அப் டு யூ. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. நல்லா ஒரு கொதி வந்ததும் சோள மாவும் மைதா மாவும் கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அந்த கரைச்ச சோள மாவும் மைதா மாவும் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா ஸ்டர் பண்ணி இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த மாவுலேருந்து பச்சை வடை போகணும். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் இது நம்ம பரிமாற வேண்டியது தான். ஃபைனலாக வந்து உப்பு செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சைனீஸ் சால்ட் நான் சேர்த்துக்கினேன். ஒரே ஒரு கொதி விட்டு இப்போ நான் இது பரிமாறப்பேன். ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் இருக்கும். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சைனீஸ் சாப்ஸுயை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. இதை நான் எப்படி பரிமாறுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு அந்த கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண நூடுல்ஸை நான் வந்து ஒரு லேயர் வச்சேன். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சாப்ஸுய் சாஸை ஊற்றி நம்ம இது பரிமாறணும். இது வந்து அப்படியே வெஜிடேரியன் அண்ட் வீகன் ரெசிபியாக நான் காமிக்கணும்னு சொல்லி இதை நான் தயார் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸோட அந்த ஸ்பைசி சாஸ் கிறிஸ்பி நூடுல்ஸோட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மழை காலத்துக்கு இது ஒரு அருமையான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.